மும்பையில் கொல்லப்பட்ட பிரபல ரவுடி தன் உடலில் கஜினியை போல் எதிரியின் பெயர்களை பச்சை குத்தி வைத்திருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கஜினி பட பாணியில் ஒரு உண்மை சம்பவத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தான் கொலை செய்ய வேண்டிய எதிரிகளின் பெயர்களை உடல் முழுக்க பச்சை குத்தி வைத்து பழிவாங்குவது கஜினி படத்தின் சஞ்சய் ராமசாமியின் பாணி. ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருந்தும் கூட சாமர்த்தியமாக செயல்பட்ட கஜினியின் இதே ஃபார்முலாவை ஃபாலோ செய்த ஒருவர் தன்னை கொலை செய்தவர்களை போலீசில் மாட்டிவிட்டிருக்கிறார். கிலோ கணக்கில் தங்க நகைகளோடு வலம் வந்து கொண்டிருந்த இவர் குரு சித்தப்பா வாக்மரே மகாராஷ்டிர மாநிலம் மும்பையைச் சேர்ந்தவர். தகவல் அறியும் உரிமை ஆர்வலர் என்று கூறிக்கொள்ளும் இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த புதன்கிழமை அவரது பிறந்த நாள். இதனால் மும்பையின் ஓர்லியில் உள்ள ஸ்பாவில் காதலியோடு கொண்டாடிக் கொண்டிருந்தவரை ஒரு கும்பல் சரமாரியாக குத்தி கொலை செய்திருந்தது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிவிட்டு குற்றவாளிகள் குறித்து விசாரிக்க 6 தனிப்படை அமைத்திருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் பாடியை போஸ்ட்மார்டம் செய்த டாக்டர்களிடமிருந்து போலீசாருக்கு போன் வந்திருக்கிறது. காவல்துறையாலேயே கண்டுபிடிக்க முடியாத குற்றவாளியின் பெயர், முகவரி, போன் நம்பர் என அத்தனையும் மார்ச்சுவரி டாக்டர் சொல்வதை கேட்டு போலீசாரே மிரண்டு போயிருக்கிறார்கள். உடனடியாக பிணவரைக்கு சென்று சடலத்தை சோதித்த போதுதான் குரு வாக்மரே தனது தொடையில் சில பெயர்களையும் அவர்களது போன் நம்பரையும் பச்சை குத்தி வைத்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஒவ்வொரு பெயருக்கு கீழேயும் தான் யாரோடு சண்டை போட்டேன், யாரெல்லாம் என்னை கொலை செய்ய காத்திருக்கிறார்கள் போன்ற அனைத்து டீட்டெயில்களும் அதில் இருந்திருக்கிறது. அந்த பெயர் பட்டியலை வைத்து தேடுதல் வேட்டை நடத்திய போலீசார் 5 பேரையும் தட்டி தூக்கி வந்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் அனைத்து உண்மைகளும் வெளிவந்திருக்கிறது. சட்டவிரோதமாக இயங்கும் ஸ்பாக்கள் குறித்து வழக்கு தொடுக்கும் குரு வாக்மரே அதை வாபஸ் வாங்குவதற்கு பல ஸ்பா ஓனர்களிடம் டீல் பேசி மாமூல் வசூலிப்பது வழக்கம். அப்படித்தான் சில மாதங்களுக்கு முன் சந்தோஷ் ஷெரேக்கர், முகமது ஃபெரோஸ் அன்சாரி, சாஹிப் அன்சாரி என வரிசையாக 3 ஸ்பா ஓனர்களிடம் பணம் பறித்திருக்கிறார். அவரை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டுமென நினைத்த எதிரிகள் சம்பவத்தன்று காதலியோடு ஒரு மசாஜ் சென்டரில் இருந்தவரை கூலிப்படை ஏவி கொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் குரு வாக்மரேவுக்கு இந்த டாட்டூ பழக்கம் குற்றவாளிகளுக்கு தெரியாது. தான் புதிதாக சம்பாதிக்கும் எதிரிகள் எப்படியும் நம்மை கொலை செய்து விடுவார்கள் என அறிந்த அவர் எதிரிகளின் பெயர் மற்றும் போன் நம்பரை தொடையில் குஜராத்தி மொழியில் டாட்டூவாக குத்தியிருக்கிறார். அதோடு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு குடிக்கிறார், யாரோடு பேசுகிறார், என்ன பிரச்சனை நடந்தது போன்ற தகவல்கள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் ஒரு டைரியில் எழுதி அது தனது வீட்டில் இருக்கும் இடத்தையும் டாட்டூவாக பதிவு செய்திருக்கிறார். இந்த டாட்டூவால் போலீசார் குரு வாக்மரேவை கொலை செய்தவர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.